ஓம் நமச்சிவாய. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மகே ஸ்ரீ குருவே நமக. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குரு பயிற்சி பலன்கள். குரு பகவானாகப்பட்டவர் சித்திரை மாதம் 31ஆம் தேதி மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை அன்று குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சி அடைகிறார். அவ்வாறு பயிற்சி அடையும் போது அவருடைய பார்வையாகப்பட்டது 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகள் உள்ளது. குரு பகவானுக்கு தன்னுடைய 5ஆம் பார்வையாக துலா ராசியும் 7ஆம் பார்வையாக தனுசு ராசியும் தன்னுடைய 9ஆம் பார்வையாக கும்பராசியையும் பார்க்கிறார். காலபுருஷ தத்துவப்படி மேஷராசிக்கு 3ஆம் இடத்திலும் மேஷராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து மேஷராசினுடைய 7ஆம் ராசியாக துலா ராசியையும் 9ஆம் இடமான தனுசு ராசியும் 11ஆம் இடமான கும்பராசியும் பார்வையிடுகிறார். 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. சுப பார்வை 7, 9, 11 இந்த 3 இடங்களுமே சுபத்தன்மை வாய்ந்தவை. அந்த 3 இடங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு சுப பார்வை கிடைக்கிறது. எனவே முதல் ராசியான காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும்? கண்டிப்பாக மிகவும் அற்புதமாக இருக்கிறது இந்த குரு பயிற்சி பலன்கள். ஒரே வரியில் சொல்லப்போனால் என்ன காரணம்? மேஷராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம் தனுசு ராசி, அது குரு பகவானுடைய இடம். 9ஆம் இடம் 9ஆம் ராசி தனுசு ராசி. அந்த பாக்கியஸ்தானத்திற்கு குரு பார்வை, அதை தவிர 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை துளாராசிக்கு, அது தவிர 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை. எனவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் 100% நன்மையே நடக்கவிருக்கிறது. இதில் 1% கூட சந்தேகமில்லை. சனி பயிற்சியினால் நன்மைகள் இருக்கிறதோ இல்லையோ அது அடுத்த விஷயம். ஆனால் கண்டிப்பாக குரு பயிற்சியினால் மேஷராசிக்காரர்களுக்கு அமோக நற்பலன்கள் நடக்கவிருக்கின்றன. என்னென்ன நற்பலன்கள் என்று ஒரு சில பலன்களை சொல்லலாம். 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திற்கு குரு பார்வை. அப்படின்னா என்ன? மனைவி அல்லது கணவனுடைய ஸ்தானம். மேஷராசிக்காரர்களுடைய மனைவி அல்லது கணவனுடைய ஸ்தானம் 7ஆம் இடம். களத்திரஸ்தானத்துக்கு குரு பார்வை. அப்படின்னா என்ன? திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். களத்திரஸ்தானத்துக்கு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டுக்காரரோ அல்லது மனைவிக்கோ வேலைகளை கிடைக்கணும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்கிறாங்க. அரசாங்க வேலை, இப்போ தனியார் வேலை, எது ஒன்றும் கிடைக்கலன்னா கிடைக்கும். உடல்நலம் சௌரியமாகும், மனநலம் சௌரியமாகும், தொழில் மேன்மையாகும், சொத்து சுகங்கள் சேரும். இவ்வாறாக அநேக நற்பலன்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களுக்கு நடக்கும். அது தங்களுக்கு நடந்தார் போல தான், சந்தேகமில்லை. ஒருவேளை உங்களுடைய வீட்டுக்காரரோ அல்லது உங்கள் மனைவி பேரிலோ ஏதாவது தொழில் செய்து கொண்டிருந்தீர்களானால் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தாங்கள் செய்யக்கூடிய எந்தவித தொழிலாக இருந்தாலும் முன்னேற்றம் ஏற்படும். அநேக நற்பலன்களை சந்திப்பீர்கள், சந்தேகமில்லை. எப்போதிலிருந்து? மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது சித்திரை மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் தங்களுக்கு அமோகமாக நடக்கவிருக்கிறது. தங்கள் மனைவியோ அல்லது தங்களுடைய கணவர் மூலமாக கிடைக்கக்கூடிய அல்லது வந்து சேர வேண்டிய சொத்து சுகங்கள் வந்து சேரும். புது வீடு புது மனை வாங்குவீர்கள்.
அல்லது ஒரு வீடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுவீங்க. இது போன்ற பல முன்னேற்றங்கள் இருக்குது. சரி, இதே குரு பயிற்சியினால், குரு பார்வையினால் தங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது. 9ஆம் இடம் என்ன? பாக்கியஸ்தானம். குழந்தை பிறப்பு இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக திருமணமாகி 5 வருடங்கள், 4 வருடங்கள், 7 வருடங்கள், 8 வருடங்கள், 2 வருடங்கள் போன்று இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் வெளிநாடு சென்று விடுவார்கள், செல்வார்கள். செல்வதற்குண்டான சூழ்நிலைகள் வரவிருக்கிறது. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மேஷராசிக்காரர்களாக இருந்தார்களானால் தாங்கள் செய்யக்கூடிய தொழில்களில் முன்னேற்றம் காண்பீர்கள். பூர்வீக சொத்து, தங்களுடைய தந்தை வழி சொத்து அல்லது தந்தை வழியில் பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தங்களுக்கு சாதகமாக முடியும். கோர்ட்டு வழக்கு போன்ற விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் தங்களுக்கு சாதகமாக முடியும். தந்தை வழி சொந்தங்களில் தங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். மூதாதையர்கள் சொத்து தங்கள் கைக்கு வந்து சேரும். பங்காளிகள் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இது போன்ற பல நல்ல விஷயங்கள் பாக்கியஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் தங்களுக்கு நடக்கவிருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு. இறுதியாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்வையிடுகிறார். காலபுருஷ தத்துவப்படி மேஷராசியின் 11ஆம் இடமான கும்பராசியை குரு பார்வையிடுவதால், 9ஆம் பார்வையாக பார்வையிடுவதால் லாபஸ்தானம். சரி, என்ன லாபம் இருக்க போகிறது? தங்கள் மனைவினால் லாபம் அல்லது கணவனால் லாபம், வாழ்க்கை துணைவரால் லாபம், செய்தொழில் லாபம், சொத்து சுக வகைகளில் தங்களுக்கு லாபம், பிரயாணத்தினால் லாபம், பிரயாணத்தினால் நன்மை உண்டாகும். மூதாதையர்களால் அல்லது தாங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக அதிக அளவில் லாபம் பெற்று சந்தோஷம் அடைவீர்கள். லாபஸ்தானம் அப்படின்னா வெறும் காசு, பணம், சொத்து இதை மட்டும் நினைக்கக்கூடாது. தாங்கள் சந்தோஷமாக இருப்பது கூட ஒரு லாபம்தான். தங்கள் வீட்டில் சந்தோஷம் தாண்டவமாடும், சுப காரிய தடைகள் விலகும், சுப காரியங்கள் நடக்கும். திருமணம் போன்ற பல சுப விஷயங்கள் தங்கள் வீட்டில் தங்களுக்கு தான் நடக்க வேண்டும் என்றதில்லை. தாங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும், சுப காரிய தடைகள் விலகும். அபிப்பிராய பேதங்கள், பல பேரோட சில பேர் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. சண்டை சச்சரவு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுகள், இவை அனைத்தும் விலகும். அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டுவார். அதிர்ஷ்டம் தங்கள் வீடு வந்து சேரும். தொட்டது துலங்கும். இது போன்ற பலவிதமான நன்மைகள் தங்களுக்காக காத்திருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு. சரி, என்ன செய்யலாம்? சரி சார், எல்லாம் இருக்குது, ஏதாவது ஒரு பரிகாரம் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா? ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். முடிந்தால், அது கூட முடிந்தால், தங்களால் முடிந்தால் கேரளாவில் இருக்கும் குருவாயூரப்பன் கோயிலுக்கு சென்று அங்கு குருவாயூரப்பனை தரிசனம் செய்து, அங்கு நிரம்ப கோயில் யானைகள் இருக்கும், 2 அல்லது 3 இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு யானைக்கு ஒரு வாழைத்தார் மூலம் வாங்கிட்டு போனீங்கன்னா அங்கேயே விற்பாங்க. முடிஞ்சால் கரும்பு இருந்தால் கரும்பு வாங்கிக்கோங்க. ஒரு கரும்பு 2 கரும்பு வாங்கிட்டு ஒரு வாழைத்தார், ஒரு யானை இருந்தால் 1, 2 இருந்தால் 2 வாழைத்தார், ஒவ்வொரு யானைக்கும் ஒரு வாழைத்தார் 2 கரும்பு வாங்கி கொடுத்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சரி சார், இது பண்ணிட்டு வந்தால் என்ன நடக்கும்? தடைகள் விலகும். தங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் விலகும். காரியங்கள் வேகமாகும். சுப காரியங்கள் நடக்கும். சுப காரியங்கள் சட்டுன்னு நடக்கும். அனைத்து விஷயங்களும் அதிர்ஷ்டகரமாக நடக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். தன லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பொன் பொருள் ஆபரணங்கள் சேரும்.
குரு பகவானின் அருளால் இன்னும் அதிகமான முன்னேற்றங்களை காண்பீர்கள். சரி சார், கேரளா எனக்கு தெரியாது, நாங்கள் அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படி என்று சொன்னீங்கன்னா, ரெண்டாவது ஒரு இடம் இருக்குது. இங்கே தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. திருச்செந்தூருக்கு வியாழக்கிழமை அன்று, புதன்கிழமை நைட்டே போய் அங்கே ஸ்டே பண்ணிவிடுங்க. வியாழக்கிழமை காலையில் கடலில் நீராடி, ஆழ்கிணற்றில் நீராடி, அங்கே இருக்கக்கூடிய செந்திலாண்டவரை தரிசனம் செய்து அவர்கள் கொடுக்கக்கூடிய சந்தன பிரசாதத்தை வாங்கி நெற்றியிலிட்டு கொண்டு வாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய பசுமாடு இருக்கும், தொழுவம் இருக்கும், மாட்டு தொழுவம் இருக்கும். பசுமாட்டு தொழுவத்துக்கு உங்களால் இயன்ற அளவு வாழைப்பழங்கள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அல்லது நீங்கள் இங்கேருந்து போகும்போதே கூட பச்சரிசியை ஊற வச்சு வெல்லம் கலந்து கொண்டு போங்க. மறுநாள் காலையில் வெல்லம் கலந்து அதை ரெண்டையும் சேர்த்து பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்க. மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள். இதுதான் தங்களுக்கு பரிகாரம் கிடையாது, இது ஒரு வழிபாடு. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் ஒரே ஒரு முறை தான், இது மாதம் மாதம் செய்கிறது கிடையாது, ஒரே ஒரு முறை. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு, இப்போது கிடையாது, குரு பயிற்சிக்கு பிறகு செய்து வாருங்கள். இந்த ஒரு வருடம் முழுவதும் குரு மிதுன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுடைய ராசியினுடைய 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதால் அனைத்து விதத்திலும் அதிர்ஷ்டங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அள்ளித்தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் மேஷராசி அன்பர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.